வணக்கம். ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வுகளின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் இந்த பிராந்தியத்தினுடைய போர் பதற்றம் மிக பெரிய அளவில் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்திய பாகிஸ்தான் முருகல் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பகல்காமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று இன்று 10 நாட்கள் கடந்திருக்கிறது. அதனை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பாக சொல்லிக்கொள்ளலாம். 8வது நாளாகவும் பாகிஸ்தானுடைய படை வீரர்கள் இந்திய எல்லையை தாண்டி துப்பாக்கிச் சூடுகளை நடத்துகின்ற சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய நாளிலே பூஞ்ச் மற்றும் குப்வாரா மற்றும் பாராமுல்லா பிரதேசங்களிலே பாகிஸ்தானிய படைகள் தங்களுடைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆக இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த போர் பதற்ற நிலை தொடருமாக இருந்தால் மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்பட போகிறது. 2 நாடுகளின் பக்கமாகவும் அழிவுகளுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. போர் என்று சொன்னாலே அழிவுகளினுடைய பக்கமாகத்தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரத்தில் நின்று நிதானித்து செயல்பட வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பிராந்திய போராக மாறுமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய நாளில் நாங்கள் முழுமையாக சில விடயங்களை ஆராய வேண்டியிருக்கிறது. இப்படிக்கான ஒரு போர் சம்பவங்கள், அதற்கான ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2 நாடுகளினுடைய போர் விமானங்களும் கடல் படை கப்பல்களும் இந்த போர் ஒத்திகைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவினுடைய கடற்படையினுடைய கப்பல்கள் அரபிக்கடலிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள், தாங்கள் இந்த கப்பலை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் ஏனையவர்களுடைய கப்பல்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வரக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் போர் உச்சம் பெறலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய விமானப்படை உத்தரப்பிரதேசத்திலே தங்களுடைய போர் ஒத்திகைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்தியாவினுடைய ராணுவம் எல்லைகளிலே பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இந்தியாவினுடைய கடற்படை அரபிக்கடலிலே தரத்து நிற்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே விமானப்படை போர் பயிற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பரபரப்பான சூழலாக இருக்கக்கூடிய நிலையில் போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களின் பிரகாரம் இந்த விவகாரத்திலே முதலில் வலிந்து தாக்கப் போவது பாகிஸ்தான் என்ற விவகாரத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த எதிர்ப்பு குரல்கள் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனையில் முதலில் தாக்கப் போவது பாகிஸ்தான் என்ற கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இது எப்படி நகரப்போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். அதே நேரம் இந்தியாவினுடைய நிலைப்பாடு தொடர்பாக 3 விதமான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்கிறது. ஒன்று, பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் நான் நேரவே குறிப்பிட்டிருந்தது போல, அதே போல இரண்டாவதாக வெளியுறவு தொடர்பான நடவடிக்கைகளை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் இந்த விவகாரத்தில் சுமார் 100க்கும் அதிகமான நாடுகளை சந்தித்து அவர்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்புகள் தொடர்பாகவும் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாதகமான பதில் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்தியா இன்னும் ஒரு விவகாரம், பாகிஸ்தானுடைய பொருளாதார ரீதியான கட்டமைப்புகளின் மீது கை வைத்திருக்கிறது. அதாவது IMF வழங்கியிருக்கக்கூடிய கடன் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகிறது. ஏனைய நிதி வழங்குனர்களோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகிறது. அதாவது நீங்கள் கடனாக வழங்கக்கூடிய இந்த நிதி என்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற மாதிரியாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று 10 நாட்கள் கடந்தும் இந்த விவகாரத்திலே 4 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு போர் பதற்றமான சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகிறது, இந்தியாவினுடைய பக்கமா பாகிஸ்தானுடைய பக்கமா வெற்றி அல்லது அதிக சேதம் என்பதை தாண்டி 2 நாடுகளும் அணுவலிமை கொண்ட நாடுகளாக காணப்படுகிறது. ஆகவேதான் இதில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. தாக்குதல்கள் இடம்பெறுகிற போது தப்பித்தவறி அந்த அணு தளங்களின் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டால் அது மிகப்பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாகிஸ்தான் இந்தியா மீதான தொடர்ச்சியான சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இணைய ஊடுருவல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்திய ராணுவத்தினுடைய ஆர்மி ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய ராணுவ கல்லூரியினுடைய இணையதளம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆர்மியினுடைய நர்சிங் காலேஜ், அதாவது இராணுவத்தினருடைய தாதியல் கல்லூரியினுடைய இணையதளம் பாகிஸ்தானியர்களால் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜஸ்தானுடைய கல்வி திணைக்களத்தினுடைய இணையதளம் கூட ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு விதமான இணைய தாக்குதல்களை மேற்கொண்டு பாகிஸ்தான் தங்களுடைய செய்திகளை அந்த தளங்களினூடாக வெளியிடுகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் ஒரு எதிர்வினைவுகள் இருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமரினுடைய யூடியூப் தளம் இந்தியாவினுடைய மத்திய அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. இதை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், பாகிஸ்தான் தங்களுடைய பீரங்கிகளை இந்தியாவினுடைய எல்லைப்புறமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். அதை தாண்டி பாகிஸ்தானுடைய விமானப்படை தன்னுடைய வளர்ச்சி வீதத்தை கடந்த சில நாட்களிலேயே 50% அதிகரித்திருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். அதே போல HQ-9 என்று சொல்லக்கூடிய சைனாவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு விமானங்கள் அந்த
பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பிரதேசங்கள் எங்கும் குறிப்பாக கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் பரப்புக்கு 77 ட்ரேடர்களை பொருத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் நாளுக்கு நாள் அச்சம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. போர் பதற்றம் என்பது இருந்து கொண்டு இருக்கும் தான் என்ற நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். இந்த விவகாரத்திலே அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸின் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அவர் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய காலப்பகுதியில் ராஜ்நாத் சிங் அவர்கள் எக்ஸ் பதிவின் மூலமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவோடு இந்தியா மேற்கொள்ளக்கூடிய நகர்வுகளுக்கு தோளோடு தோள் நிற்போம் என்ற மாதிரியாக அவர் சபதம் செய்திருப்பது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குறுதிகள் இருக்கிறது, இந்தியாவோடு அமெரிக்கா இருக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் டொனால்டு ட்ரம்பினுடைய கருத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே மிக நீண்ட கால பிரச்சனை, பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்ற வகையில் இருந்தது. அதே நேரத்தில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜேடி வான்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி இந்த சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறுகிற போது இந்தியாவில் இருந்தார். ஆகவே இதை கண்டிக்க வேண்டும், இதற்கு உரிய முறையிலான தீர்வு வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்தியாவில் வைத்து கருத்து தெரிவித்திருந்தார். அதே நேரம் ஜேடி வான்ஸ் ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானை முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டியது. அதே நேரம் ஒரே ஒரு வழிதான் பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. இந்தியா மேற்கொள்ளக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிரான நகர்வுகளுக்கு ஒத்துழைப்பு பூரணமான முறையில் பாகிஸ்தான் வழங்க வேண்டும். அதை தாண்டி இந்தியாவிடம் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த போர் நடவடிக்கை என்பது ஒரு பிராந்திய போராக மாறாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தாக்குங்கள், பயங்கரவாதிகளை அழியுங்கள், ஆனால் இது ஒரு பிராந்திய போராக மாறக்கூடாது என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு விடயத்தை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஆதரவு இந்தியாவினுடைய பக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இந்தியாவினுடைய சில ஆய்வாளர்களும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் சில விடயங்களை உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவில் இடம்பெறக்கூடிய பாலக்கோட் தாக்குதல் 2019 ஆண்டு இடம்பெற்றிருக்கிறது இல்லையா? அந்த தாக்குதலின் போது இந்தியாவுக்கு உதவுவதாக அப்போதைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேரடியாகவே கேட்டிருந்தார். அதற்கு இந்திய பிரதமர் அது அப்படியான உதவிகள் தேவையில்லை என்ற மாதிரியாக சொல்லியிருந்தார். ஆனால் இந்த யுத்தம் உக்கிரமடைந்து இருக்கக்கூடிய சாத்திய பகுதிகளிடம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் யுத்தம் மூடலாம் என்ற நிலைப்பாட்டில் இன்னமும் அமெரிக்கா வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கான ஆதரவை தெரிவிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. இரண்டு நாடுகளோடும் பேச்சு நடத்துகிறோம் என்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய மிக பலம் வாய்ந்த விமானம் எது என்ற ஒரு கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அதற்கான பதில் F-16 என்று சொல்லக்கூடிய போர் விமானம், அதாவது F-16 என்று சொல்லுவார்கள். இந்த போர் விமானம் தான் பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய மிக பலம் வாய்ந்த போர் விமானமாக இருக்கிறது. பாகிஸ்தானும் இந்த விமானத்தை தான் நம்பி இருக்கிறது. சீனாவினுடைய 90% ஆயுதங்கள் பயன்பாட்டில் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய F-16 என்று சொல்லக்கூடிய விமானம் தான் முதல் தரமானதாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த விமானம் யாருடையது என்ற ஒரு கேள்வியை கேட்கிற போது அது அமெரிக்காவினுடைய விமானமாக இருக்கிறது. இன்று வரை இதற்கான பராமரிப்புகளை அமெரிக்கா தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் கடந்த பிப்ரவரி மாதம் $400 மில்லியன் பெறுமதியான பாதுகாப்பு பொதி ஒன்றினையும் பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்தது அமெரிக்கா என்பதனையும் இங்கு சுட்டிக்காட்டலாம். அதே நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கான ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி என்பதும் $400 மில்லியனாக இருக்கிறது. ஆக இரண்டு பாகிஸ்தானுக்கு ஒரு நாட்டிற்கு வழங்கியிருக்கக்கூடிய பாதுகாப்பு பொதியினுடைய எண்ணிக்கையும் உலகளவில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிதியும் ஒரே அளவாக இருக்கிறது. ஆக இந்த விவகாரத்திலே அமெரிக்காவினுடைய இரட்டை வேடம் என்பது இந்தியாவின் பக்கமாக தலையையும் பாகிஸ்தானுடைய பக்கமாக வாலையும் வைத்து செயற்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டும். சீனாவை பொறுத்தவரை இந்தியாவை தாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை நாங்கள் அடுத்த வல்லரசு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்தியா தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு கட்டமைப்புகளின் அடிப்படையிலும் மிக பலம் வாய்ந்த ஒரு நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்தியாவினுடைய இந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டிய கட்டாயம் சீனாவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஒரு போரை பிரயோகிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதற்காக பாகிஸ்தானை அவர்கள் அதிக அளவில் அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு நாட்டிலே போர் இடம்பெறுமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய பங்குகள் வீழ்ச்சியடையும். பங்குச்சந்தை நிலவரங்களின் அடிப்படையில் அது பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்லாமல் பங்குகளினுடைய பங்குதாரர்கள் தங்களுடைய பங்குகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படும். ஆகவே இந்தியாவினுடைய பங்குகள் மிகப்பெரிய அளவிலே சரிவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். பொருளாதார ரீதியாக அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக காணப்படும். அப்படியான ஒரு நிலைமையை இந்தியாவுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியாவின் மீது போரை திணிப்பதற்கு சீனா மறைமுகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு வர்த்தக போர்
போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நேரடியாக சீனாவை தாக்க முடியாத அமெரிக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய பதற்றங்களினூடாக சீனாவோடு மோதுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆக பாகிஸ்தானை சீனா பயன்படுத்துவது போல இந்தியாவை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னது போலதான் அமெரிக்கா உலக நாடுகளில் எந்த நாடுகளிலும் அதனுடைய அக்கறைகளின் மீது செயற்படுகிறதா என்பது தெரியாது. உலக வல்லரசாக தன்னுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக உலக நாடுகளோடு கைகோர்த்திருக்கிறது, அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது, அழிவினுடைய ஆயுதங்களை விநியோகிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு பகடக்காயாக இந்தியாவை பயன்படுத்த போகிறதா அமெரிக்கா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் உணர்ச்சி வசப்படுவதற்கு அப்பால் சில முடிவுகளை இந்தியா நிதானித்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக அதிலே மாற்று கருத்துக்களும் இருந்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையாக இருக்கலாம், வெளிவிவகாரமாக இருக்கலாம், ஆளுகின்ற அரசாக இருக்கலாம், மிக நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அதே நேரம் இந்த விவகாரத்திலே அவர்கள் தங்களுடைய பொருளாதார சரிவு ஒன்று ஏற்பட்டால் எவ்வாறான இழப்புகளை சந்திக்கலாம், தங்களுடைய வளர்ச்சி பாதையில் அது எப்படியான ஒரு தடையை ஏற்படுத்தப் போகிறது என்ற விடயங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனை அவர்கள் சிந்திக்காமல் இருக்கப் போவதில்லை. அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் நேற்றைய நாளில் ஒரு அறைகூவலை மீண்டும் விடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த பயங்கரவாதிகள் வேட்டையாடப்படுவார்கள், எங்களை நம்புங்கள் என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு ஆதரவாளர்களிடையே மிகப்பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது. ஆகவே நிச்சயமாக ஒரு போர் இங்கு இடம்பெறத்தான் போகிறது. அது எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் கேள்வி. இந்தியா முதலில் வலிந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் விரைவிலே பாகிஸ்தான் இந்தியா மீதான ஒரு தாக்குதலை நிகழ்த்தும் என்று போரியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கணிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த விவகாரத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவோடு வாய்ப்பேச்சுகளால் தங்களுடைய நகர்வுகளை நாங்கள் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் என்றெல்லாம் பாகிஸ்தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கார்ட்டூன் காணொலிகளையும் கேமினுடைய காணொலிகளையும் பதிவேற்றி இது எங்களுடைய இராணுவம், இது எங்களுடைய ஏவுகணை, இப்படியான விடயங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். இது தொடர்பாக நேற்றைய நாளிலும் சொல்லுகிறேன். ஆக இப்படியான விடயங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இந்திய விமானப்படையினுடைய ஒரு விமானத்தை கண்டு பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த படைகளும் எதிர்கொள்ள முடியாது என்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த விமானம் எது என்று பார்க்கிற போது SU-30 MKI என்று சொல்லக்கூடிய விமானத்தை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். இது மிகப்பெரிய வலு கொண்டது, இந்தியாவினுடைய ஒரு தயாரிப்பாக இருக்கக்கூடியது, இந்தியாவினுடைய மிக உன்னதமான அதிபயங்கரமான ஒரு தயாரிப்பாக கூட சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சென்று தாக்குகின்ற தன்மை, அதிலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான சதி செய்கின்ற தன்மை, பாதுகாப்பாக மீண்டும் தளத்திற்கு வருகின்ற தன்மை, இவற்றிலெல்லாம் மேம்பட்ட தர கட்டமைப்புகளையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டிருக்கிறது இந்த விமானம் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் எந்த ஒரு விமானமாக இருந்தாலும் 32 விதமான மேலதிகமான எரிபொருள் சேமிப்பை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது இந்த விமானத்தை பொறுத்தவரை மேம்பட்ட தரத்திலேயே காணப்படுகிறது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் 32 விதமான எரிபொருளை சேமிப்பது, அவர்கள் சென்றிருக்கக்கூடிய தளம் எதிரிகளால் தாக்கப்பட்டிருக்கலாம், மீண்டும் தரையிறங்க முடியாத நிலைமை, அது இன்னும் ஒரு தளத்திலே தரையிறங்க வேண்டிய நிலைமை வரலாம், அல்லது எதிரிகளினுடைய போர் விமானங்கள் தொடர்ந்து துரத்தி வருகிற போது அவர்களை டைவர்ட் செய்து அவர்கள் மீண்டும் தங்களுடைய தளத்துக்கு செல்வதற்கு நீண்ட தூரம் ஏற்படலாம். ஆகவே இந்த எரிபொருள் சேமிப்பு என்பது விமானங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனையும் அவர்கள் கவனத்தில் கொள்கிறார்கள். அதே மாதிரி இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய பார்வை என்பது வியப்பில் ஆழ்த்தக்கூடியது. சுமார் 8000 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடியது. அது மாத்திரமல்லாமல் 8500 கிளாஸ் ரேஞ்சஸ் குண்டுகளை இவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த விமானம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 6 லேசர் வழிகாட்டல் குண்டுகள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் வானிலை இருந்து நிலத்தை நோக்கி தாக்கக்கூடிய 6 ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் வானிலை இருந்து வானை நோக்கி ஏவக்கூடிய 6 ஏவுகணைகள் காணப்படுகிறது. இது எல்லாம் மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் 150 சுத்துகள் கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை வரல் 30 mm GSH-31 என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி வகைகளும் காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போர் ஒன்று நிகழ்வுமாக இருந்தால் 2 தரப்புகளிலும் அழிவுகளுக்கு பஞ்சம் இருக்க போவதில்லை. ஆனால் அதிலே யாரினுடைய பக்கம் அழிவுகள் அதிகமாக இருக்கும் என்ற கேள்வி இருந்தாலும் 2 நாடுகளும் அணு பிரயோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நாடுகள் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தப்பித்தவறி இந்த அணு உலைகள் வெடிக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்ற விடயத்திலும் கவனம் செலுத்தியாக வேண்டும். எந்த நாடாக இருந்தாலும், குறிப்பாக இப்போது பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய நிலவரம் என்பது மிக மோசமாக காணப்படுகிறது. அதனுடைய உள்நாட்டிலே தொடர்ச்சியான கலவரங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டெய்னர்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது. உற்பத்திகளை விநியோகிக்க முடியவில்லை, விற்பனை செய்ய முடியவில்லை என்று சொல்லி உள்ளூர் விவசாயிகள் குழம்பக்கூடிய நிலைமை இருக்கிறது. நதிநீர் வற்றி இருக்கிறது. உள்ளே நிறைய பிரச்சனைகள், பொருளாதார தளம்புகள் என்பது
கடந்த பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே IMF-னுடைய கடனில் இயங்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. ஆனாலும் தங்களுடைய எந்த விதமான விடயங்களையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தங்களுடைய ஆயுத குவிப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா அப்படியான ஒரு நாடு அல்ல. இந்தியா பொருளாதாரத்தில் அது உச்சமான நிலைமையை வெளிக்காட்ட வேண்டும், தங்களை ஒரு வல்லரசாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆகவேதான் இந்தியா நிதானிக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முடிவுகள் எப்படி அமையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளையும் மற்றொரு இன்றைய அதிர்வின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.